சிம்மராசி ராசி அதிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடத்துக்கு கொண்டு வருவார். சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் காத்திருக்கிறது, செலவுகள் அதிகமாக இருக்கும். நீண்ட தூரம் பிரயாணமும் செலவு செய்வீர்கள். ரெண்டாவது புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனாலும் விரயங்கள் அதிகமாகும். ஒரு 10ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வருமானம் பெறத்துக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரெண்டாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். பேச்சில் கவனம் வேணும். ஏழாவது சனி வக்ரமாக இருக்கிறார். கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடு இருக்கும். கூட்டுத் தொழில் செய்கிறது அந்த பார்ட்னர்ஷிப்பிடம் வச்சு கூட வேலை செய்கிற பார்ட்னர்ஸோடு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கூட்டுத்தொழில் செய்தாங்க கூட வேலை செய்கிற பார்ட்னர்ஸ் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டுக்கு பயணம் போகிறதுக்கு சாதகமான காலம். பத்தாம் இடத்தில் செவ்வாய் குரு இருக்கிறார். புதனாதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. கூட குரு தனக்காரர் இருக்கிறது சிறப்பு. நீண்ட தூரம் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல பலன்கள் நடக்கும். பத்தாம் இடத்தில் குரு செவ்வாய் இருக்கனால உங்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. டிராவலிங் தொழில் பண்ணுறவங்க இது ஒரு நல்ல காலம். நல்ல வருமானம் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்களும் ஒரு நல்ல வருமானம் வரும். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.